ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க ஆதார் கார்டு அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணி மை ஆதார் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இதில் கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேப்சா என்டர் பண்ணணும். இங்கே ஷோ ஆயிருக்க கேப்சா ஒரு வேலை உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி வேறு கேப்சா லோட் பண்ணிவிட்டு அதை இதில் என்டர் பண்ணி லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் இந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு லாகின் வித் ஓடிபி, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஆதார் அப்படிங்கிற போர்ட்டல் உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகிடும். இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆதார் கார்டோட அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது, ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, பிவிசி கார்டு அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்சோ நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக்கோட ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கலாம். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ், நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண பேமெண்ட், உங்கள் ஆதார் கார்டோட அப்டேட் ஸ்டேட்டஸ், ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அட்ரஸை நீங்கள் 2 டைப்ஸில் அப்டேட் பண்ண முடியும். ஒன்று, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க அண்ட் உங்ககிட்ட உங்களோட புது அட்ரஸில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கும் போது ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் உங்கள் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியோட ஆதார் கார்டில் கரெக்டான அட்ரஸ் இருக்குது அப்படிங்கும் போது செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கார்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகும். இதை நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நியூ அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். உங்களோட பில்டிங், ஹவுஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் நேம், நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, இது எல்லாமே கரெக்டாக எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லேண்ட்மார்க்கையும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட நியூ அட்ரஸில் உங்களுக்கு இருக்கிற ப்ரூஃப். ஸோ இப்போது நீங்கள் மேனுவல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த டாக்குமெண்ட் எந்த குவாலிட்டியில் இருக்கணும், என்ன மாதிரி க்ரிட்டீரியாவெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ சைட்லேருந்து எடுத்த மாதிரியான ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹை லைட்டிங் இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடாது. ரொம்ப டார்க்கான ஸ்பேஸ்லேருந்தும் எடுத்துருக்கக்கூடாது. ஃபோட்டோ ரொம்ப கிளியராக அதில் இருக்க வேர்டிங்ஸ், ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அதில் இருக்க ஃபோட்டோவும் பிளராக இருக்கக்கூடாது அண்ட் அது கிழிஞ்சிருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போது என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணலாம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், பாஸ்போர்ட், எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லேருந்து ஓட்டர் ஐடி எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஓட்டர் ஐடி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் அக்செப்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே செலக்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸை ப்ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு பேமெண்ட் மேக் பண்ணணும். 75 rupees பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகிடும். மெசேஜ் ரிசீவ் ஆன 5 to 15 பிஸ்னஸ் டேஸில் உங்களோட பேன் கார்டு இமெயிலுக்கு ரிசீவ் ஆகிடும். உங்களோட ஃபிசிக்கல் பேன் கார்டு 20 to 30 டேஸில் உங்களோட ரிஜிஸ்டர் அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஆர் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். உங்களோட ஆதார் கார்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடில் தான் வரும். அந்த பாஸ்வேர்ட் உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 letters அண்ட் உங்களோட பர்த் இயர்.
உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும். அதில் உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் அண்ட் பர்த் இயரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் 3 லெட்டர்ஸாக இருந்தால் 3 லெட்டர்ஸ் ப்ளஸ் பர்த் இயர் இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போது டவுன்லோட் ஆகிருக்கு இந்த ஆதார் கார்டை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபிசிக்கல் ஆதார் கார்டு ரிசீவ் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் தாராளமாக எந்த வெப்சைட்டில் வேணாலும் உங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃபாக சப்மிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் கண்டென்ட்ஸ். Bye bye.